கவின் அவர்களோட காதலி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் கவின் அவர்களோட காதலி சொன்ன விஷயம் உண்மையான விஷயமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதில் எது எதுலாம் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறோம். ஜூலை 28ஆம் தேதி கவின் அவர்களோட காதலி தம்பி சுஜித் அவர்கள் கவின் பட்டப்பகலில் வெட்டி கொன்று இருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக பிளான் பண்ணி வெட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ட்ராமாஸ், நிறைய விதமான வதந்திகள், நிறைய ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் கவின் அவர்களோட காதலி கூட இருக்கிற புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது. இப்போ கவின் அவர்களோட காதலியை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கவினும் ரொம்ப நாளாக காதலித்து கொண்டு இருந்தோம். ஸோ நான் என்னோடய வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ கவின் அவர்கள் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு இன்னும் செட்டில் ஆக டைம் வேண்டும், எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கொடு அப்படின்னு சொல்லி கவின் என்கிட்ட கேட்டிருந்தான். ஸோ நான் அதனால் வீட்டில் சொல்லலை. அதுக்கப்புறமா என்னோட தம்பிக்கிட்ட மட்டும் இந்த ஒரு மேட்டரை சொன்னேன், சுஜித் கிட்ட மட்டும் சொன்னேன். ஸோ சுஜித் அவர்கள் திடீர்னு இந்த ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான். எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே எங்கள் அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. இது எப்போனா மே 30ஆம் தேதி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி கவின் அப்படிங்கிற ஒருத்தனை லவ் பண்ணுறியாமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா செட்டில் ஆக டைம் கேட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம லவ்வை ரிவீல் பண்ணும்போது தப்பாயிடும், அதனால் வேணாம், இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா 1 மாதம் கழித்து கவின் அவர்களோட தாத்தா அட்மிட் பண்ணுவதற்காக நான் ஒர்க் பண்ணுற மருத்துவமனைக்கு வந்தாங்க. அந்த மருத்துவமனைக்கு 27ஆம் தேதி வர வேண்டியது. ஆனால் கவின் அவர்கள் 28ஆம் தேதி வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கே தெரியாது, சடனாக நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா கவின் அவர்களை நான் பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கவின் அவர்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கவின் அவர்களை நாங்கள் கவனிக்கலை. அந்த சமயத்தில் சுஜிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நாங்கள் கவின் அவர்களுக்கு காணோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது கவின் அவர்கள் எடுக்கல. அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணும்போது கவின் அவர்கள் நடக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. சுஜித் அவர்கள் கவினை என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல் படி ஸோ வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா அவங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன மாதிரி தான் எனக்கு தெரியும். சுஜித் அவர்கள் இப்படி தான் சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் சுஜித் அவர்கள் தான் கோவத்தில் கவின் அவர்களை கொண்டுட்டாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காதலி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு முழு தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ கவின் அவர்களோட தந்தை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கவின் அவர்கள் தந்தை சொல்லிட்டாங்க. அதாவது ஸோ கவின் அவர்களும் இந்த ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த இளம் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி தெரிந்து விட்டது. ஸோ அப்போ கவின் அவர்களோட காதலி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் மிரட்டி இந்த மாதிரி நீ லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கவினும் அந்த காதலியும் பேசவில்லை, அந்த பொண்ணும் கவினும் பேசிக்கவில்லை. இதனால் கவின் எத்தனையோ டைம் அந்த பொண்ணை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த மருத்துவமனையில் இன்டைரக்டாக ஏதாவது இந்த ஒரு காரணத்துக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ண கவின் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் கவின் அவர்களோட பெற்றோர்கள் எங்களை மிரட்டி இருக்காங்க. ஸோ உங்கள் பையன் என் பொண்ணை விடலைன்னா நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் மேலே காரை எட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தந்தை சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட காதலி, கவின் அவர்கள் காதலின்னு சொல்லப்படும் இவங்க சொன்னது முழுக்க பொய்யான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றுவதற்காக ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவின் அவர்கள் கொலையானதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்ததே அவங்க தாயும் தந்தையும் தான். ஸோ ஒரு 22 வயசு பையனுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரத்தில் அவன் வெட்டியிருந்தா பரவாயில்லாம். ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி 1 மாதம் நல்லா பேசி வெட்டியிருக்கான். அதுவும் சாதினால் வெட்டியிருக்கான். அந்த அளவுக்கு அவன் மனசில் சாதி வெறியை ஏற்படுத்தியது அவங்க தந்தை தாய் தானே. அப்படியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு கவின் அவர்களோட தந்தையும் தாயையும் இவங்க மிரட்டி இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபையே நாங்கள் கார் ஏற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தந்தையும் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் மிரட்டி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்பகத்தன்மை 50-50 தான். கவின் அவர்களோட காதலி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் கவின் அவர்களோட காதலி சொன்ன விஷயம் உண்மையான விஷயமா
அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதில் எது எதுலாம் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறோம். ஜூலை 28 கவின் அவர்களோட காதலி தம்பி சுஜித் அவர்கள் வந்து கவின் வந்து பட்டப்பகலில் வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுவும் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வெட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ட்ராமாஸ், நிறைய விதமான வதந்திகள், நிறைய ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் வந்து கவின் அவர்களோட காதலி கூட இருக்கிற புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனது. இப்போ கவின் அவர்களோட காதலியை ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கவினும் வந்து ரொம்ப நாளாக வந்து காதலித்து கொண்டு இருந்தோம். ஸோ வந்து நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ வந்து அப்போ வந்து கவின் அவர்கள் வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு இன்னும் வந்து செட்டில் ஆக டைம் வேண்டும், எனக்கு இன்னும் வந்து ஒரு 6 மாதம் கொடு அப்படின்னு சொல்லி கவின் வந்து என்கிட்ட கேட்டிருந்தான். ஸோ நான் வந்து அதனால் வீட்டில் வந்து சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து என்னோட தம்பிக்கிட்ட மட்டும் வந்து இந்த ஒரு மேட்டரை சொன்னேன், சுஜித் கிட்ட மட்டும் சொன்னேன். ஸோ வந்து சுஜித் அவர்கள் வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டான். எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. இது எப்போனா மே 30 என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கவின் அப்படிங்கிற ஒருத்தனை லவ் பண்ணுறியாமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து செட்டில் ஆக டைம் கேட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம லவ்வை வந்து ரிவீல் பண்ணும்போது தப்பாயிடும், அதனால வேணாம், இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 1 மாதம் கழித்து கவின் அவர்களோட தாத்தா வந்து அட்மிட் பண்ணுவதற்காக அந்த நான் ஒர்க் பண்ணுற மருத்துவமனைக்கு வந்து வந்தாங்க. அந்த மருத்துவமனைக்கு 27 வர வேண்டியது, ஆனால் வந்து கவின் அவர்கள் 28 வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கே வந்து தெரியாது, சடனாக வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா கவின் அவர்களை வந்து நான் பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கவின் அவர்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க. ஸோ வந்து அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கவின் அவர்களை நாங்கள் கவனிக்கலை. அந்த சமயத்தில் வந்து சுஜிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ வந்து நாங்கள் கவின் அவர்களுக்கு காணோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது கவின் அவர்கள் எடுக்கல. அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணும்போது கவின் அவர்கள் நடக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. சுஜித் அவர்கள் வந்து கவினை வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல் படி வந்து ஸோ வந்து வீட்டில் வந்து எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா அவங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன மாதிரி தான் எனக்கு வந்து தெரியும். சுஜித் அவர்கள் இப்படி தான் சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சுஜித் அவர்கள் தான் கோவத்தில் கவின் அவர்களை கொண்டுட்டாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காதலி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு முழு தொடர்பு வந்து இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ கவின் அவர்களோட தந்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கவின் அவர்கள் தந்தை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஸோ கவின் அவர்களும் இந்த ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த இளம் பெண்ணும் வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிந்து விட்டது. ஸோ அப்போ வந்து கவின் அவர்களோட காதலி வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் மிரட்டி இந்த மாதிரி வந்து நீ லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கவினும் அந்த காதலியும் வந்து பேசவில்லை, அந்த பொண்ணும் கவினும் பேசிக்கவில்லை. இதனால் வந்து கவின் வந்து எத்தனையோ டைம் வந்து அந்த பொண்ணை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மருத்துவமனையில் இன்டைரக்டாக வந்து ஏதாவது இந்த ஒரு காரணத்துக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ண வந்து கவின் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவிலே வந்து கவின் அவர்களோட பெற்றோர்கள் எங்களை வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் பையன் என் பொண்ணை வந்து விடலைன்னா நாங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் மேலே வந்து காரை எட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தந்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட காதலி கவின் அவர்கள் காதலின்னு சொல்லப்படும் இவங்க வந்து சொன்னது முழுக்க பொய்யான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றுவதற்காக ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கவின் அவர்கள் கொலையானதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்ததே வந்து அவங்க தாயும் தந்தையும் தான். ஸோ வந்து ஒரு 22 வயசு பையனுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரத்தில் அவன் வெட்டியிருந்தா பரவாயில்லாம். ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி 1 மாதம் நல்லா பேசி வெட்டியிருக்கான். அதுவும் வந்து சாதினால் வந்து வெட்டியிருக்கான். அந்த அளவுக்கு அவன் மனசில் சாதி விரிய ஏற்படுத்தியது அவங்க தந்தை தாய் தானே. அப்படியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு வந்து கவின் அவர்களோட தந்தையும் தாயையும் வந்து இவங்க வந்து மிரட்டியிருக்காங்க. உங்கள் ஒய்ஃபையே வந்து நாங்கள் வந்து கார் ஏற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தந்தையும் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் மிரட்டியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்பகத்தன்மை வந்து 50-50 தான்.